நான் உங்கள் சித்தத்தாயமா குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கணும். இந்த வருஷம் கன்னி ராசி அவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குருவுடைய தண்டாயுதம் வந்து சாதாரணமா இல்லை, தவம் செய்யும் போது மிக முக்கியமாக இது எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். உங்கள் பார்வையில் அதிகமாக பக்தர்கள் குருமார்கள் காணப்படுவார். குருவுடைய யோகம் நலமாக இருக்கு. எதிர்பார்க்கிற விஷயம் இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கும். பூமி வாகனம் இதை போல சம்பந்தப்பட்டது வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வயிற்று வலி, அடிப்பாதம் வலி, பாதம் வலி, கை வலி, கால் வலி அதிகமாக இருக்கும். மூலிகை எடுத்துக்கொள்ளுவது நன்மை. தவம் தினமும் தியானங்கள் முத்ர தவங்கள் இருப்பது நன்மை. எதிர்பார்க்கிற விஷயங்கள் நன்மையாக வாக்கியம் பேசி முடிப்பீர்கள். பூமி வாகனம் எத்தனையோ ஆண்டு பூமியில வாக்குவாதம் நடந்தது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் பந்தங்கள் எதிரியாகுவாங்க, எதிரிகள் பந்தமாகுவாங்க. இறைவனுடைய ஆசீர்வாதம் இருப்பதால் குருவை நினைத்து பிரார்த்தனை இருக்கணும். குரு சன்னதிக்கு போய் தவம் இருக்கணும். ருத்ரமாலையில் சுற்றி தியானங்கள் இருப்பது நன்மை. ருத்ரமாலை போட்டுன்னு தியானம் இருக்கணும், நல்லது. உங்கள் வாழ்க்கையில் அதிகம் பொறாமை, பகை, கண் திருஷ்டி இதெல்லாம் அதிகமாகும். குரு வழிபட்டாலே அதை எல்லாமே பசமமாகிவிடும். குரு தரிசனம் பெற்று சிவனை தரிசனம் பெற்றால் உங்களுக்கு எல்லாம் நன்மையாகும். பாவ விமோசனம் ஆகும். பாவம் இருந்தால் விமோசனம் ஆகும். பார்வதி தேவியை வணங்கிட்டு வரணும். குருவுடைய தரிசனம், சிவசக்தியுடைய தரிசனம் நீங்கள் பெற்று வரணும். வரலாற்று கோவிலுக்கு சென்று வந்தால் பாவ விமோசனம் ஆகும். நீங்கள் நலமாக இருப்பீர்கள். வெளிநாட்டு பயணங்கள் செல்லும் போது இறைவனுடைய தேவ பிரசாதம் எடுத்து சென்றால் நன்மை. தேவ பிரசாதம் என்பது கந்தம், விபூதி, குங்குமம், குங்குமம், அர்ச்சன விபூதி உங்களிடம் வைத்துக் கொள்வது நன்மை. ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டுன்னு போகணும். புண்ணிய ஸ்தலத்துக்கு செல்லுவது நன்மை. இறைவனுடைய ஆசீர்வாதம், குருவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். சிவாய நம. குருவேஸ்வரன்.